குற்றம் புரிந்தவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். எம்ஆர் ராதா படம் ரத்த கண்ணீர்னு ஒரு படம் இருக்குது. அதில் முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க எம்ஆர் ராதா. இதில் என்ன ஒரு சூட்சம்னா, அந்த படம் பெரிய ஹிட்டானது, பெரிய ஹிட்டு. நிறைய ஹீரோ நடித்து சக்ஸஸ் ஆன படம் இல்லாமல் ஒரு வில்லன் நடித்து சக்ஸஸ் ஆன படம் அது. அந்த மாதிரி இன்றைக்கி கும்பராசிக்காரங்க படாத துன்பமே கிடையாது. 7.5 சனி இன்னும் முடியலை. முதல்ல 2.5 வருஷம் விரைய சனி, இப்போ ஜென்ம சனி. இது முடியுது இப்போ தான். சனி இப்போ ஜென்மத்திலேருந்து விலகி குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. இப்போ அந்த 7.5 வருஷத்தில் லாஸ்ட்டு 2.5 வருஷம், இந்த 7.5 வருஷத்தில் அவர் படுத்தின பாடு என்னென்னா, எதை தொட்டாலும் அவமானத்தை மட்டுமே கொடுத்தாரு. நான் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பட்டிருக்கீங்க. உண்மையா? உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பர்சன்டேஜில் சொல்லுங்கள். ஒரு 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் துன்பப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, கஷ்டப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க? ஒரு பர்சன்டேஜில் சொல்லுங்கள். 100க்கு நீங்கள் எவ்வளோ தருவீங்க? பர்சன்டேஜில் சொல்லுங்கள். அவமானம், அவமானம், அவமானம். எங்கே போனாலும் அவமானம், எங்கே போனாலும் அசிங்கம், எங்கே போனாலும் கஷ்டம், எதை தொட்டாலும் கஷ்டம். அதாவது சொல்லுவாங்க, 2 படி மேலே ஏறினா 1 படி 3 படி கீழே வரோம் சார், 2 அடி முன்னேறினா 10 அடி கீழே வரோம் சார், 10 ரூபா சம்பாதிச்சா 50 ரூபாய்க்கு செலவு இருக்குது சார். எப்போ பார்த்தாலும் என் வாழ்க்கை துன்பத்திலே மூழ்கி இருக்குது. நானும் எதையாச்சும் பிடிச்சி முன்னேறலான்னு பார்க்குறேன், வேலைக்கே ஆகலை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு விரக்தியில் கொண்டு போய் தள்ளிட்டாரு சனி பகவான். ஆமாவா இல்லையா? விரக்தியோட உச்சத்தில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பாக இருப்பீங்க. ஏன்னா தடுமாற்றம் வந்தால் கூட ஒரு நிலையில் முன்னேறி வந்துடலாம். திசை மாற்றம் வந்தால் என்ன பண்ணுறது? ஒரு மனுஷன் வாழ்க்கையே ஒரு படம் தான். நம்ம வாழ்க்கையே ஒரு சின்ன பிக்சர் முடிவு பண்ணிவிடும். அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம், கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். அதில் கட்டையாக கமல்ஹாசன் நடிச்சிருப்பார். அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும், காற்று அடிக்கும் நேரத்தில் மாவு விற்க போன கும்பராசிக்காரங்க இந்த பாட்டை போட்டு கேளுங்க. மற்றவர்களை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும்? இதுதான் உண்மை. அந்த 2 வார்த்தை மட்டும் கேளுங்க. இதுதான் உண்மையாலே கும்பராசி இருக்கக்கூடிய நிலை. ரொம்ப படித்துட்டாரு மனுஷன். போதுண்டா சுவாமி, இதுக்கு பிறகு நம்மளால் வாங்கவே முடியல. நம்மளும் நாளைக்கு பொழுது விழிஞ்சிரும், இன்றைக்கி பொழுது விழிஞ்சிரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், வேலைக்கே ஆகலை. நாய் படுற பாடுபடுறோம், ஒரு நாளும் பொழுது விடிய மாட்டேங்குது. சுதந்திரம் கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கும்பராசி உங்களுக்கு சுதந்திரமே கிடைக்கலையே. குடும்பத்திலேயே உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. குடும்பத்திலேயே முதல்ல உங்களை மதிக்கிறாங்களா? வாய்ப்பே இல்லை. அவ்வளோ அளவுக்கு மன வேதனையில் இருக்கீங்க. இது போன்ற இருக்கக்கூடிய உங்களை தயவு செய்து சனி பகவான் காப்பாற்றியே ஆகணும். இது காப்பாற்றி ஆகணும் இல்லை, நிர்பந்தம். கும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் சனிக்கு உண்டு. சட்டத்தை ரொம்ப காட்டாதப்பா சனி பகவானே. சட்டத்தை காட்டுறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? இதுதான் கும்பராசியோட நேரம். இப்போ என்னப்பா, எவனும் என்னென்னமோ தப்பு பண்ணிவிட்டு எவ்வளோ பாவம் பண்ணுறாங்க, ஜம்முன்னு நடந்து போகிறாங்க. நான் ஒரு பாவம் பண்ணலை, கீழே எறும்பு போனால் கூட மிதிக்காமல் தள்ளி போவேன், ஒரு தப்பும் பண்ணலை. ஆனால் எங்களை போட்டு ஏன் இந்த அடி அடிக்கிற, இந்த பாடுபடுத்துகிற, உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்னு கேள்விகளை சனியே இருந்தாலும் கேட்குறதுக்கு துணிஞ்சு இருக்கீங்க. சனிக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஜட்ஜிக்கிட்ட கேட்குற மாதிரி. ஜட்ஜியை பார்த்தா யாராச்சும் கேள்வி கேட்பாங்களா? ஜட்ஜிக்கிட்டே கேள்வி கேட்குற அளவுக்கு கும்பராசிக்காரங்க துணிஞ்சிட்டிங்க, தயாராகவும் ஆயிட்டீங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்களோட மனவேதனை இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். கடவுள் ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா? ஆனால் கவலைப்படாதீங்க, படாத பாடு 5 வருஷமாக பட்டிருக்கீங்க. கடவுள் இருக்காரா? நீங்கள் என்னடானா கடவுள் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாருன்ட்ருக்கீங்க. எங்கள் மேலே நீங்கள் கோபமே படலாம், நம்புங்க. நிச்சயமாக கரையேறும் நிலை வரப்போகுது. கடலில் சிக்கினவன் கரையேற நிலை. கடலில் சிக்கின கும்பராசிங்க பிள்ளைங்கள்லாம் கரையேற நிலை வந்துருச்சு. இதுக்கு பிறகும் ஆண்டவன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். இது உண்மை, நம்பலாம். போதும். ஏன் எப்படி போதுங்கிறேன்? ஜென்ம சனி இப்போ விலகிறாரு. இப்போ 7.5 சனி கழிவு காலம். பட்ட கஷ்டத்துக்கெலாம் இப்போ நமக்கு பதவி கொடுக்க போகிறாரு. முதல்ல வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். நம்ம முடங்கி இருக்கிற வாழ்க்கை முதல்ல பிரகாசமாக போகுது. இதான் முதல் அடி. முடங்கி இருக்கிறோம் சார், பணத்தில் முடங்கி இருக்கிறோம் சார், வேலை இல்லாமல் இருக்கிறோம் சார், ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறோம் சார், அது முதல்ல கிடைக்க போகுது. இந்த வார்த்தை உண்மையாகும், நம்புங்க. நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், என்றைக்குமே வார்த்தை பலிக்காது, வாக்கியம் பலிக்கும். அது கேட்குற நேரம், கேட்குற பொழுது சக்ஸஸ் ஆகிடும். அப்போ முதல்ல வேலை கிடைக்க போகுது. அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்க போகிறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு சார், உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல நெருக்கம் ஏற்படும். இந்த உலகத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய அன்பு கிடைக்க போகுது. உங்கள் அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய நபர் கிடைக்க போகிறாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுடைய சந்தோஷம் கிடைக்க போகுது. ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய மனிதரோட நட்பு கிடைக்க போகுது. இந்த நட்பு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்த போகுது. கும்பராசி அன்பர்களே, உங்களை நண்பன் தான் உயர்த்த போகிறான். ஒரு நல்ல ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்,
ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னால் நாங்கள் ஒரு 10 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கோம் சார். அதெல்லாம் இல்லை. ஆபத்துக்கு உதவும் தான் நண்பன். இப்போ ஆபத்துக்கு ஒரு நண்பன் உங்களுக்கு உதவ போகிறான். இது இந்த சனி கொடுக்க போகிறாரு. சனி வந்து எப்பவுமே என்ன பண்ணுவார், அவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இன்னொருத்தவங்க மூலிமா ஹெல்ப் பண்ண வைப்பார். அப்போ இந்த காலம் உங்களுக்கு உதவி பண்ண போகுது. முதல்ல வேலை, அப்புறம் கல்யாணம், நட்பு மூலிமா நல்ல முன்னேற்றம். இது நிச்சயமாக நடக்க போகுது. இது கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நேரம். முதல்ல மூச்சு விடுற நேரம். போதுண்டா சுவாமி. முதல்ல இவர் போனார் பார்த்தீங்களா, அதுவே போதும். நீங்கள் சொல்கிறது நடக்கதே இல்லை. சனி பகவான் வெளியே போகிறாரா, அது போதும். அது அப்புறம் சனி போயிட்டாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுவே இப்போவே நான் சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்னு தான் கும்பராசி இப்போ சொல்லுவீங்க. உண்மையிலே சனி படாத பாடு படுத்திட்டார். ஆனால் படுத்தினவர் அவரே உங்கள் காயத்துக்கு மருந்து போட போகிறார். இதுதான் உண்மை. இந்த காயத்துக்கு மருந்து நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தை டெய்லி வணங்குங்க. டெய்லி உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு நெய் விளக்கு போடுங்க. கும்பராசிக்காரங்க குலதெய்வத்துக்கு நெய் விளக்கு போடுங்க, உங்கள் வீட்டில் போடுங்க. நிச்சயமாக சனி பகவான் உங்களை நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார். முதல்ல நல்ல மனிதர்கள் மூலிமா உங்களுக்கு உதவி பண்ணுவார். நல்ல வார்த்தைங்க உங்களை கேட்க வச்சாங்க பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு உதவி. இதுவே ஃபஸ்ட்டு உதவி. உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக வந்து சேரும், பதவிகள் வந்து சேரும், பணம் வந்து சேரும், புகழ் வந்து சேரும். இதை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்க போகுது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். மீதி இருக்கிற உங்கள் 2.5 வருஷத்தில் உங்கள் மனதைரியெல்லாம் அதிகரிக்கணும். 5 வருஷத்தில் பட்ட கஷ்டம் இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தணும், வசதியை அதிகப்படுத்தணும், வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஏற்படுத்தணும். அனுமான்கிட்ட ஒரு முறையிடுங்க. கும்பராசி பிள்ளைகளா, நிச்சயமாக நீங்கள் உயர போகிறீங்க. சனியோட பிடி தளரப்போகிறது. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டைம். சனியோட பிடி தளர்த்தப்படுகிறது. தளர்த்தும் போது நீங்கள் ரிலீஸ் ஆகிடலாம். இது முதல்ல நம்புங்க. நீங்கள் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு. டெய்லி ஒரு நெய் விளக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை, இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. கும்பராசிக்கு பட்ட துன்பம் எல்லாம் விலகிவிடும். உங்களுக்கு வெகுமானம் கிடைக்க போகுது. அவமானங்கள் விலகுது, வெகுமானம் கிடைக்க போகுது. இதுதான் சிரமத்துக்கு கிடைச்ச சக்ஸஸ். இவ்வளோ நாள் பட்ட சிரமத்துக்கு கிடைச்ச சக்ஸஸ். நம்புங்க கும்பராசி, நான் உங்களோட நிழலாக இருப்பேன், உங்களுக்கு வழிநடத்தியாக இருப்பேன். அதுக்கான தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் உங்களுக்கு கஷ்டம் வராது. நிச்சயமாக ஏதோ ஒரு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களை யார் நிராகரித்தாங்களோ, உங்களை நிராகரித்தவங்க உங்களுக்கு அவார்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல என்ட்ரி கொடுக்க போகிறீங்க, நியூ என்ட்ரி. நம்புங்க, நிச்சயமாக ஒரு புது வரவேற்போடு உங்கள் வாழ்க்கை தொடங்கும். இந்த நம்பிக்கையோடு உங்கள் விஷயத்தை புரட்டி பாருங்கள். இப்போ நல்லது நடக்க போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். குரு பயிற்சி வீடியோலாம், எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை அதிகமாக வணங்குவீங்கன்னு சொல்லிட்டு. நன்றி.